திருச்சிற்றம்பலம். என்னையும் ஒருவனாக்கி இருங்களில் சென்னியில் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணைக்கும் செந்தமிழ் வளர்க்கும் சிரவையாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த பதிவை கண்டு கொண்டிருக்கிற நமது சிரவையாதீன வலையொலி பக்கத்து நண்பர்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இப்போ நாம் தொடர்ந்து இந்த ரத்தினகிரி ஆலயத்தை பற்றி, சரவணம்பட்டி கரடிலே அமைந்திருக்கக்கூடிய ரத்தினகிரி குமரக்கடவுள் ஆலயத்தை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த ஆலயத்திலே நமது கந்தசுவாமி சுவாமிகள் அருளி செய்த குருமணி மாலை என்கிற ஒரு அற்புதமான பணுவல் 100 பாடல்களால் அமைந்த ஒரு நூல். ரொம்ப அற்புதமான நூல். படிக்க படிக்க அப்படியே தேன் சொட்டுகிற ஒரு நூல் அது. திருவாசகம் எப்படி தேனோ அது மாதிரி முருகனடியார்களுக்கு இந்த குருமணி மாலையும் ஒரு தேன் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த குருமணி மாலையில ரத்தினகிரியை பத்தி அவர் 100 பாடல்கள் சொன்னார்னா 100 பாடல்களிலும் 100 விதமாக ரத்தினகிரி மலையை அவர் சிறப்பித்து பாடியிருக்கிறாரு. நாம் இப்ப இந்த 100 விதங்களை சிந்திக்கும் அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருப்பினும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு இடத்தை நான் இந்த நேரத்திலே விளக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிகழ்வும் ஒரு கதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம எல்லோருக்குமே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது தெரியும். அது தேவார பாடல் பெற்ற தலம். நம்ம ஞானசம்பந்த பெருமான் அவ்வினைக்கு இவ்வினை ஆமென்று சொல்லும் மகுதறிவீர்னு பதிகம் பாடி நோய் தீர்த்தருளிய தலமாக இருக்கக்கூடியது. அங்கு அர்த்தநாரீஸ்வர பெருமான் ஆண்பாதி பெண்பாதியாக நிற்கிறாரு. அது போக நம்முடைய செங்கோட்டு வேலவரும் அங்கு சிறப்பாக வீற்றிருக்கிறாரு. அது ஒரு திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். அருணகிரிநாதர் சொல்லுவார், இந்த மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை ஆனவர்க்கு மேலாய தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை, இந்த செங்கோட்டு முருகனை சென்று கண்டு தொழ 4000 படைத்திலனே அந்த நான்முகனே என்பாரு. இந்த முருகனை பார்க்கணும்னா நமக்கு 2 கண்லாம் பத்தாதான், 4000 கண்கள் வேண்டும். அப்படி 4000 கண்கள் கொண்டு காணக்கூட முடியாது. அவ்வளவு அழகான ஒரு வடிவு. சுயம்பு மூர்த்தி முருகப்பெருமான். பழனியில எப்படி பாஷான விக்கிரகமோ அதுபோல இங்கும் முருகப்பெருமான் நவபாஷான மூர்த்தி தான். ஏன்னா பழனியில இருக்கிற நவபாஷானம் கோட்டிங் பண்ணது, அங்க அபிஷேகம் பண்ணலாம். இங்கே அபிஷேகம் கிடையாது. முருகப்பெருமான் அற்புதமான ஒரு மூர்த்தி. ஒரு கையில வேலாயுதத்தை எப்படி உயர பிடித்து இன்னொரு கையில சேவலை இடையிலே வைத்து தாங்கியவாறு நமக்கு வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான கோலத்திலே அருள்கிறவர். இந்த திருச்செங்கோட்டு முருகன் மீது குணசீலர் என்கிற பக்தர் இயல்பிலேயே ரொம்ப பக்தி கொண்டிருந்தவர். எப்போதும் இந்த முருகன் சன்னதி முன்னாடி நின்று பாடும் பணியையே பணியாக கொண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடியவர். அப்படி இவர் இருக்கிற பொழுது அங்க ஒரு புலவன் மதுரை பக்கத்துல பாண்டிய நாட்டில் இருக்கிறான். அவனுக்கு பல பெயர்கள் நம்ம கர்ண பரம்பரையா நிறைய சொல்வது உண்டு. அவனுக்கு வித்வஜன கோலாகலன் என்று ஒரு சாரர் பெயர் சொல்லுவாங்க. நாம் அந்த பெயரை இப்போ வச்சுக்குவோம். அந்த வித்வஜன கோலாகலன் என்ன பண்ணுவான், ஊரா போவான். ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர் ராஜாவை பார்த்து உங்க ஊரிலே சிறந்த புலவன் யார் என்று கேட்டு அறிந்து கொண்டு அந்த புலவனோடு போட்டி போட்டு அந்த புலவனுக்கு அவன் யாரு நல்லா பாட்டு பாடுறா அப்படின்ட்டு ஒரு போட்டி வைத்து யாரு நல்லா தமிழ் கவிதை எழுதுகிறார், யாருக்கு அந்த புலமை அதிகமாக இருக்குதுன்னு ஒரு போட்டி வைத்து அதிலே எல்லாரையும் அவன் வென்றுவான். எந்த ஊருக்கு போனாலும் அவனுக்கு தான் வெற்றி. ஏன்னா அவன் நிறைய படித்திருக்கிறான், நிறைய அறிவு இருக்கு, அவனுக்கிட்ட புலமை மிகுந்து இருக்கிறது. ஆகையாலே இந்த வித்வஜன கோலாகலன் ஒரு ஊருக்கு போறான்னு சொன்னாலே அந்த ஊர் மன்னர்கள் எல்லாம் பயப்படுவார்கள். ஏன்னா ஊரா போய் மன்னர்களிடம் உங்க ஊர்ல நான் உங்க புலவரை ஜெயிச்சிட்டா நீங்க எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா மன்னர்களிடமும் அப்படி கேட்டு வாங்கிட்டு வென்று கொண்டே வரக்கூடியவன் அவன். அப்படி வருகிறவன் ஒரு சமயம் நம்ம திருச்செங்கோட்டுக்கும் வருகிறான். திருச்செங்கோட்டுக்கு வருகிற பொழுது செய்தி மன்னருக்கு வருது, அந்த பகுதியை ஆளுகிற மன்னருக்கு. அவருக்கு ஐயோ இந்த ஆள் வரானா, இந்த ஆள் கிட்ட ஜெயிக்க முடியாதே, இப்ப நம்ம கிட்ட ஜெயிக்கிற அளவுக்கு புலவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்கிற பொழுது அந்த மக்கள் மூலமாக மன்னனுக்கு ஒரு செய்தி தெரிய வருகிறது. நாள்தோறும் இந்த திருச்செங்கோட்டு வேலவன் சன்னதியிலே ஒரு புலவன் குணசீலன்கிறவன் நின்று பாடிக்கிட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு வந்தா இந்த போட்டியில வென்றுபடலாம் என்று ஒரு மக்கள் அவனுக்கு சொல்கிறார்கள். அதை கேட்டு அவனும் குணசீலனை கூப்பிடுற. குணசீலரிடம் நாளைக்கு வித்வஜன கோலாகலனுக்கும் உனக்கும் புலமையில போட்டி இருக்கு, நீ எப்படியாவது வென்று நம்முடைய ஊர் மானத்தை நீ தான் காப்பாற்றணும்ட்டு மன்னர் கூறிவிடுகிறாரு. குணசீலருக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. அவருக்கு ஏன்னா இந்த புலமை இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி அவர் போய் முருகன் நின்று பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வித்வஜன கோலாகலன் புலமையிலே ஆழங்கண்டவர்.
இவரை எப்படி ஜெயிக்க முடியாதுன்ட்டு அவர் வந்து நேராக அவர் எங்கே போகிறாரு, அவருக்கு இருக்கிற ஒரே புகலிடம் செங்கோட்டு வேலவன் சன்னதி. நேராக அங்கே போய் செங்கோட்டு வேலவன் காலிட விழுகிறாரு. முருகா, இனி எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு அவர் அங்கேயே தான் இருக்கிறார். இரவு முழுக்க கோயிலே தங்கிடுறாரு முருகனை வணங்கிட்டு. இனி முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். இப்போ இந்த வித்வஜன கோலாகலன் பொழுது புலர்கிறது. அவன் வந்து அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம திருச்செங்கோட்டு பகுதிக்கு வரான். வருகிற பொழுது அவன் வந்து எப்போவுமே அவனை ஒரு பல்லக்கில் தான் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா பெரிய புலவர் இல்லை, பனங்காசை நிறையா இருக்குல்ல, அதனால பல்லக்கில் தான் வைத்து தூக்கி கொண்டு வருவார்கள். அப்படி வருகிற பொழுது அவன் என்ன பண்றான், பார்க்கிறான், இன்னும் இவ்வளோ பெரிய மலையா ஒரு மலை இருக்கே, இந்த மலைக்கு என்ன பெயருன்னு அவனுடைய தொண்டர்கள் சீடர்களை எல்லாம் கேட்கிறான். அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மலைக்கு பெயர் சர்ப்பசைலம்ங்கிறான். சர்ப்பசைலம்னா நாகமலை. நாகமலைன்னு சொன்னோன்னா நம்மளால புலவர்ல, புலவருக்கே இருக்கிற ஒரு நக்கல் குணம் அவர்கிட்டையும் இருக்கு. என்ன பண்றாரு, நேராக கேட்கிறாரு, நாகமலைன்னு சொல்றியே, பாம்புனா படம் எடுத்து ஆடுமே, என்ன இந்த பாம்பு படம் எடுத்து ஆடாம படுத்து தூங்கிட்டு இருக்கிறேங்கிறத ஒரு பாடல் மூலமாக ஒரு கேள்வி மாதிரி வைக்கிறான். கட்டளை கல்வித்துறையில எழுதுகிறான், சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னைன்னு கேள்வி கேட்கிறான். அதற்கு விடை சொல்லலான்ட்டு முயற்சி பண்றான். ஆனா பாட்டு வரல. நான் கூறுகிறேன், அவன் வாழ்க்கையிலேயே முதன் முறையாக அவனுடைய பாடல் தடைப்பட்டு நின்றது என்று சொன்னால் அது அங்கதான். வேற எங்கேயே அவன் பாட ஆரம்பிச்சு பாட்டு தடைப்பட்டு நின்றதாக வரலாறே கிடையாது. ஆனா அங்க பாட்டு வரல. 1.25 லைன் தான் எழுதியிருக்கிறான், பாட்டு வரல. அவ என்ன இப்படி நடந்து விட்டதுன்னு யோசித்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த சைடு ஒரு மாடு மேய்க்கிற பையன் மாடை மேய்ச்சிக்கிட்டு வருகிறான். அந்த மாடு மேய்க்கிற பையன்கிட்ட, அப்பா இந்த மலைக்கு வந்து என்ன பேரு, சர்ப்பசைலோன்னு சொன்னாங்க, நான் பாட்டு எழுதினேன், ஆனா பாட்டு நடுவில் நின்று போச்சு, இப்போ என்ன பண்றது தெரியல அப்படின்ட்டு இவன் சொல்றான். அந்த மாடு மேய்க்கிற பையன் பார்த்தான், அப்படியா பாட்டு நடுவில் நின்று போச்சா, ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் முடிச்சு வைக்கிறேன்ட்டு அவன் முடிக்கிறான். அகுது ஆய்ந்தில்லையோ நமரன் குரவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன் மயில்வாகனம் கொத்தும் என்றேங்கிறான். இவன் என்ன சொல்றான், பாம்பு படம் விரிச்சாடல ஆடலன்னு கிண்டல் அடிக்கிறியே, ஏன் தெரியுமா, ஏன்னா அந்த பாம்பு படத்துக்கு மேல நிக்கிறது யாரு, நம்மளோட மயில். பாம்பு இங்க படம் விரிச்சாடுனா மயில் வாகனம் கொத்தும் என்பதனால அந்த நாகமலையாகிய பாம்பு படம் விரித்து ஆடாமல் இருக்கிறது. குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்தும் என்பதனால இந்த சமரமுக திருச்செங்கோடு அமரில் படம் விரித்து ஆடாது இருக்கிறது என்று அவன் அந்த மாடு மேய்க்கிற பையன் சொல்றான். இப்போ இவனுக்கு ஒன்றும் புரியலை. நாம பெரிய பிஏ எம்ஏலாம் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கிற பெரும் புலவர், இவன் ஒன்றுமே படிக்காத மாட்டுக்கார பையன், நமக்கு தெரியாதது இவனுக்கு எப்படி தெரிந்தது, இவன் எப்படி இலக்கணப்படி இவ்வளவு அற்புதமான பொருள் பொதிந்த பாடலை இப்படி பாடி முடித்திருக்கிறான்னு கேட்குற பொழுது அவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, என்னுடைய குருநாதர் மலை மீது முருகன் சன்னதியில் குணசீலர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது, அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு கடைக்குட்டி மாணவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன், அவர்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் தான் அதுல கடைக்குட்டி என்று வேற அவன் கூறுகிறான். இப்ப அவன் தொடர்ந்து சொல்கிறான், இந்த குணசீலனோடு இன்றைக்கு வித்வஜன கோலாகலன் ஒருத்தன் போட்டி போட வரான், எனக்கு இப்ப என்ன பாவமா இருக்குன்னா அந்த வித்வஜன கோலாகலன் இப்ப என்ன ஆக போறான்னு எனக்கு ரொம்ப நினைச்சா கவலையா இருக்குன்ட்டு இவன் சொல்றான். இதுக்கு மேல இந்த வித்வஜன கோலாகலன் ஊரு தங்குவானா, நேராக இந்த பல்லக்கு ஊருக்குள்ளே கூட வரல, அப்படியே ஊர் எல்லையிலிருந்தே திருப்பி போனவன் தான் அந்த பக்கமே அவன் திரும்பி வரவே இல்லை. போட்டியிடாமலேயே வந்து குணசீலனை வென்று விட்டார். யார் வென்றாரு, முருகப்பெருமான் வெல்ல வைத்தார். முருகன் மாட்டுக்கார பையனா வந்து குணசீலனுடைய சீடன் என்கிற பெயரிலே வந்து பாட்டை பாடி இந்த புலவனை விரட்டி இப்படி வெல்ல வைத்தாரு. இது வரலாறு கதை. இது இந்த இடத்துல நிக்கட்டும். இப்ப இந்த இடத்துல முருகன் ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு இல்ல, நமரன் குரவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்தும் என்பதனால நாகமலை வந்து படம் எடுத்து ஆடாம நிக்குதுன்ட்டு இதை நம்முடைய கந்தசாமி சாமிகள் படிக்கிறாரு. படித்து விட்டு அவர் குருமலை மாலையில இதே போல எழுதுகிறார். ரத்னகிரி மலை வந்து எப்படி இருக்கிறதா, அதுவும் ஒரு நாகத்தை போல் தான் இருக்கிறது, ஆனா அந்த பாம்பு ஏன் படம் எடுத்து ஆடாமல் இருக்கிறது, முருகனுடைய மயில் வாகனம் கொத்தும் என்பதனால் அந்த பாம்பு படம் எடுத்து ஆடாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரத்னகிரியிலே வீற்றிருக்கக்கூடிய சிற்குணா சற்குரு மணியே என்று முருகப்பெருமானை அவர் போற்றி துதிக்கிறார். அந்த அளவிலே நாமும் போற்றி துதித்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.